ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணன் ட்ராவல் vlogக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து தான் நம்ம வீடியோ எடுப்போம். இன்றைக்கி ட்ராவல்லையே அப்படியே பேசிகிட்டே போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது சரி ட்ராவல்லே வீடியோ பண்ணிடலாம், இன்றைக்கி வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ராவல்லே வீடியோ பண்ணுறேன். அப்படி இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா, காலையில் நேரத்துலேயே கிளம்பிட்டேன், 6 மணிக்கே கிளம்பிட்டேன். அப்படி எங்கே கிளம்புனேன்னா, இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி தான் போக போகிறேன். திருச்சி வந்துட்டு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஏன்னா ஃபுல் ஹைவே. இது வரைக்கும் நான் ஃபாரஸ்ட்டு மலைகளில் தான் ஓட்டியிருக்கிறேன். இது வரைக்கும் ஃபாரஸ்ட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம், ஹைவேல இதுதான் ஃபஸ்ட் டைம். இங்கே ஒரு பச்சை போர்டு வருது, அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா தாராபுரம், கரூர், திருப்பூர் அந்த வழியாக தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. திருச்சிக்கு அது நான் பார்த்தது மெயினாக திருச்சிக்கு 197 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. திருச்சி போய் அங்கே போகிற வழி எப்படி இருக்குது என்னங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். வண்டியோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதோட வண்டியில் எப்படி கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இதான் நான் வண்டி எடுத்து 2வது வாரம், அதனால் ஃபுல் ஃபன்னாக இருக்க போகுது இன்றைக்கி. அதனால் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 500 கிலோமீட்டர் ட்ராவல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நிறையா பேர் இடையில வர போகிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இப்போ ஒரு டவுனுக்கு வந்திருக்கோம். கொடுவாய்ங்கிற போர்டு போட்டிருக்காங்க. கொடுவாய் திருப்பூர் ரோடு கொடுவாய்னு போட்டிருக்காங்க. இந்த ரோடு நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு சின்ன ஒரு சிட்டியாக இருந்தாலுமே ரோடு சூப்பராக இருக்குது. ஹைவேங்கிறதுனால நிறைய பஸ்ஸுகளும் இருக்குது. ஆனாலும் ஸ்ட்ரெயிட் ஹைவே நல்லா இருக்குது ட்ராவலிங்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ரோடு பாருங்களேன், எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டான ரோடு, சூப்பராக இருக்குது ரோடு ட்ராவலிங் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லு தென்னை மரம் தோப்புக்கு தான் போகிற வழி, ஃபுல்லுமே தோப்புகளாக தான் இருக்குது. தென்னை மரம் தோப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ டோல்கேட் வரப்போகுது. டோல்கேட்டில் நீ பைக்குக்கு காசு கேட்பாங்களான்னு தெரியல. இந்த ரோட்டில் எல்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 500 மீட்டர்னு போட்டிருக்குது. போய் பார்ப்போம். அப்புறம் கைஸ், இந்த வண்டியில் வந்துட்டு ஓட்டுறதுக்கு சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் நான் 80 தான் க்ரூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு அதிகமாக க்ரூஸ் பண்ண வேண்டாம், க்ரூஸ் பண்ணி எதுக்கு வம்ப வலி கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்ஜின் இன்னும் செட் ஆகலையோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் 80லேயே க்ரூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அப்படியே க்ரூஸ் பண்ணிகிட்டே போகிறேன்.
நான் மேப்பில் போட்டப்போ 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருந்துச்சு. அதனால் 4 மணி நேரங்கும்போது நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி தான் ஓட்டணும். ஏன்னா ஒருத்தனே ஓட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏங்கிறது பார்ப்போம், போகிற வழியில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறது. ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஓட்டுறதா தான் நாங்கள் பிளான் பண்ணி வண்டி எடுத்தோம் மாற்றி மாற்றி இந்த ட்ரிப்பில். இன்னொரு ஆளுன்னு சொன்னேன்ல, அது சொல்ல மறந்துட்டேன். இன்னொருத்தர் கார்த்தி, அவர் என்னோடய ரிலேட்டிவ் தான். அவர் கோச் சுபாபம். ஏன்னா அவர் பேச மாட்டேன்ட்டார் யூடியூப் வீடியோவில். அதனால் அவர் பேசல. அவருக்கு பதில் நானே எல்லாமே பேசுகிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு உளறுவாய். அதனால் நானே பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இன்னொரு போர்டு வருது. அதில் என்ன போட்டிருக்காங்க, பொள்ளாச்சி திண்டுக்கல்லாம் போட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. பொள்ளாச்சியும் போகிறதில்ல, திண்டுக்கல்லும் போயிட்டு வரும்போது அந்த வழியாக வருவோமோ என்னமோ தெரில. ஆனால் திருப்பூர் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். திருப்பூர் பஸ் டவுனுக்குள்ளே போகாமல் பாலத்தில் போயிட்டுருக்கோம். இப்போது நான் பஸ் ஸ்டாண்டை காட்டுறேன், வேணால் பாருங்கள். திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்கும். திருப்பூர்வே டச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்தே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அதனால் 1 மணி நேரமா 1 மணி நேரம் அங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் தெரியுது. இந்த பாலத்து மேலேருந்து பார்த்தா திருப்பூரே தெரியுது. அந்த மாதிரி திருப்பூரையே பார்த்துட்டு திருப்பூரும் தாண்டியாச்சு. திருப்பூர் தாண்டி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஹைவேயான சூப்பர் ஹைவே, ஸ்ட்ரெயிட் ஹைவே சூப்பராக போயிட்டுருக்கோம். போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் பின்னாடியே உட்காந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 2 பேரும் ஓட்டும் போகும்போது வந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இது வரைக்கும் நான் பின்னாடி உட்காந்ததே இல்லையா. அதனால் பின்னாடி உட்காந்து நான் போடுற காலில் 2 காலும் பிடிச்சிக்கும் போல், அந்த அளவுக்கு வலி இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் பில்லியனாக உட்காந்ததே இல்லை. அவரும் என்னோடய ரைடரும் வந்துட்டு இது வரைக்கும் அவரும் பில்லியனாகவே உட்காந்ததில்லை. அதனால் 2 பேர்த்துக்குமே இது புதுசு தான். புது எக்ஸ்பீரியன்ஸ், புது டிரைவிங், புது பைக். எப்படி இருக்க போது ஐ எம் வெரி எக்ஸைட்டிங்காக இருக்கிறேன். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். ஏகப்பட்ட வண்டிகள் இடையில பூந்து வருது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு. இவன் வேண்டாம் இந்த ரோட்டில் எப்படி விடுறாருன்னா, இப்போ ரூட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போகலாமா, இது ஹைவேலேயே போயிட்டுருக்கோம் தானே, இதில் போனால் கிலோமீட்டர் கம்மியாக வரும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. அப்போ போகலாம். ஆனால் அந்த லொக்கேஷனில் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் வண்டி நிறுத்தியாச்சு. நிறுத்தி பார்த்துட்டு வேணால் அந்த வழியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறோம். அந்த வழியாக போனால் இனி எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். இது சூப்பர் ஹைவே. அந்த வழியாக போனால் கிலோமீட்டர் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் போகிறோம். இந்த வழியாக போனாலுமே மறுபடியும் ஹைவேல தான் வந்து ஜாயிண்ட் ஆக போகுது. ஆனால் இது வந்துட்டு ரொம்ப ஹைவே வளைஞ்சு போகுது, இது ஸ்ட்ரெயிட்டாக போகுது. அதனால் இதிலே போகலாம் அப்படின்னு தான் போகிறோம். ஆனால் இதில் இருக்கிற லொக்கேஷன், அந்த மலைகளெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த மலைகளெல்லாம் என்னமோ பெயிண்ட் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க. நம்ம அந்நியன் படத்துலலாம் இப்படி ஒரு மலையவே வளைச்சி போட்டு அதில் பெயிண்ட் பண்ணுறது, எழுதுறது, அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இந்த மலையிலையுமே பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ, இதில் ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்குது. ஆனால் இந்த லொக்கேஷன் பார்க்குறது நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி இதுலேயும் எழுதி வச்சுருக்காங்க. இனி இப்படியே போனால் ஸ்பீட் பிரேக்கர்லாம் நிறையா இருக்குதாட்டிருக்குது. அங்கேயும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ஓகே, அந்த ரோட்டில் போக வேண்டாம் அப்படின்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ரோட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஹைவேலேயே நீ போகலாம், நீ இந்த ரோடும் மாற வேண்டாம் அப்படின்ட்டு இதுலேயே வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு சுமார் ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஏன்னா இந்த வழியிலேயே வந்துட்டு இப்போ சாப்பிட்றது எல்லாமே ரோட்டு கடை இருந்துச்சு. ரோட்டு கடையிலேயே சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இனி வந்துட்டு இதில் கிலோமீட்ரு எவ்வளோ காட்டுதுன்னா 100 சில்லரை கிலோமீட்டர் காட்டுது திருச்சிக்கு.
அப்படியே போக வேண்டியதான் இனி திருச்சிக்கு. 100 சில்லற கிலோமீட்ரு. இனி ஃபுல்லும் ஹைவே தான். சூப்பராக இருக்க போகுது. அதுலேயும் சுற்றி எல்லா தென்னை மரம் தான் இருக்க போகுது. இப்போ ஒரு பச்சை போர்டு வருது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா பல்லடம் காங்கேயமெல்லாம் போட்டிருக்காங்க. காங்கேயம் வழியாக தான் போக போகிறோம். சூப்பராக இன்றைக்கி ட்ராவல் ஆக போகுது. ஓமனி எங்களை ஓவர்டேக் அடிச்சு போகிற அளவுக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம். இந்த வெயில் இப்போ நான் இத்தனை நாள் இருந்த கிளைமேட்டும் வேறு, இப்போ இருக்கிற கிளைமேட்டும் வேறையா. மண்டை காயுது. வெயில் ரொம்ப ஜாஸ்தி. திருச்சி ரோடெல்லாம் பயங்கரமாக வெயில் கொளுத்துது. ஆனாலும் இந்த ட்ராவலில் எனக்கு சஸ்பென்ஸாக எனக்கு ஒரு வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நான் அதில் ட்ரை பண்ணிகிட்ருக்குறேன். அதனால் இதில் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடச்சிச்சு. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம ட்ரெயினோட போட்டு வண்டி ஓட்ட போகிறோம். அப்படி ட்ரெயினோடையே போட்டி போட்டுட்டு அங்கே பாருங்க ஒரு முருகர் சிலை சூப்பராக இருக்குது. பெரிய சிலையாக அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கிராமத்தில் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய சிலையெல்லாம் வைக்கிறாங்களாட்டு. ஓகே, நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ட்ரெயினோட போட்டி போட்டுட்டு ஓட்ட போகிறோம். ஏன்னா ட்ரெயின் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறோம். அஜித் படத்தில் எப்படி ஜீப்பில் அந்த ட்ரெயினை கூடயே போவோம், அந்த மாதிரி நம்மளும் ட்ரெயின் கூடயே போக போகிறோம். ட்ராவல் பண்ண போகிறோம் ட்ரெயின் கூட. பாருங்க ட்ரெயின் வந்துட்டுருக்குது. ட்ரெயின் எப்படி ஓவர்டேக் அடித்து போக போகிறாங்கிறது தெரியல. ஆனால் போவோம் அப்படியே ட்ரெயின் கூட. ட்ரெயினு போகிற குழிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ வெளியே வந்துருச்சு. இனி அந்த ட்ரெயின் கூடயே ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருந்தா அதையே இனி ஓவர்டேக் அடித்து போக ட்ரை பண்ணலாம். ஆனால் சூப்பராக இருக்க போது. அது இன்னைக்கு ட்ரெயினோட ட்ராவலிங்கு. ஜாலி. ட்ரெயின் ஓவர்டேக் அடிச்சிட்ருக்கிறேன். இப்போ 80, 90 தான் போயிட்டுருக்குது வண்டி. அந்த ட்ரெயினும் அந்த ஸ்பீட்லேயே வந்துட்டுருக்குது. அதுதான் என்னால் நம்பவே முடிய மாட்டேங்குது. அதில் டிராஃபிக்லாம் ஒன்றுமே இல்லையே. நம்மளுக்கு தான் டிராஃபிக் எல்லாமே. டிராஃபிக் இருக்குது, ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. மாடு வேணும் கொடுக்க வரலாம், எது வந்தாலும் அதை அடிச்சுட்டு போயிடும். ஆனால் நம்ம பார்த்து தானே ஓட்டணும். அந்த மாதிரி பார்த்து தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் ட்ரெயின் அப்போ ஓவர்டேக் அடித்தாச்சே. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ட்ரெயின் நம்மளுக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்குது. இப்போ ட்ரெயின் ஒரு பக்கம் போகுது, நம்ம ஒரு பக்கம் போகிறோம். ஏன்னா டோல்கேட் வரப்போகுது. அதனால் ட்ரெயின் வேறு பக்கம் போயிடுச்சு, நம்ம ஒரு பக்கம் வந்துட்டோம். டோல்கேட் வந்துடுச்சு. போர்டு எல்லாம் பெரிய வண்டிகளுக்கு தான் டோக்கன் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு எந்த ஒரு டோக்கனும் போடல. அதனால் நம்ம சைடில் பூந்து அப்படியே ஜாலியாக போக வேண்டியதாக. டோல்கேட் கட்ட வேண்டியது இல்லை, ஜாலி. அதனால் அப்படியே ஏறி இறங்கி மெல்லமாக இந்த பஸ்காரனை ஓவர்டேக் அடித்து அப்படியே முன்னாடி பூந்து போக வேண்டியதுதான். ஆனால் இப்போல்லாம் பஸ்ஸில் ஃபாஸ்ட் ட்ராக் வச்சுட்டாங்க. அதனால் பஸ்ஸெல்லாம் சீக்கிரமாக ஃபாஸ்ட் ட்ராக்கில் ரெஜிஸ்டர் ஆகி வந்துடுது. அதனால் பஸ்காரங்களுக்கெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. இனி போகிற வழியில் அந்த ட்ரெயின் கிடைக்குமான்னு கேட்டால் தெரியல இனி. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரெயின் ஓவர்டேக் அடிச்சாச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதனால் ஓவர்டேக் அடிச்சு வந்துட்டு இப்போது நேராக திருச்சி வர பக்கத்தில் வந்தாச்சு. திருச்சி போய் பக்கத்துலேயே வந்தாச்சு. இனி திருச்சியில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு திருச்சி அப்படியே மலைக்கோட்டை போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் திரும்பி கோயம்புத்தூர் தான். ஆனால் போகிற வழியில் நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்ன இப்போவே மழை துளிகள் விழுந்துட்டு தான் இருக்குது. எப்படி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக பசிக்குது. அவருக்கும் பசிக்குது, எனக்கும் பசிக்குது. ஆனால் இனி போய்
கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அது பிரியாணி தான் சாப்பிடணுன்ட்டு ஒரு வைராகியத்தில் இருக்கிறோம். அதனால் 2 பேருமே இன்னும் காஞ்சிருக்க அதென்ன வரன்னு பசியோடு தான் போயிட்டுருக்குறோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் வந்து தான் நீ பிரியாணி சாப்பிட போகிறோம். ஓகே, பாய். நீ இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நீ ரிட்டர்ன் போகும்போது வீடியோ பண்ணலாம். வேலையெல்லாம் முடிஞ்சு நீ ரிட்டன் சாப்பிட்டாச்சு, நீ போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். திரும்பி நீ ரிட்டன் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு 260 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியாச்சு. இனியும் அதே 260 கிலோமீட்டர் நீ நம்ம போகணும். அதனால் அது மட்டும் இல்லாமல் வரும்போதே 2 பிரேக் எடுத்துக்கிட்டோம். வண்டியை 2 பேர் சும்மா உட்காந்து ஓட்டவே முடியல. பின்னாடி பில்லியனுக்கு கம்ஃபோர்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப தூரம் ஏன்னு தெரியல. நான் இது வரைக்கும் பில்லியனாக உட்காந்தது இல்லையா, இல்லை அவரும் உட்காந்தது இல்லை. அதனால் 2 பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. ஆனாலும் பின்னாடி உட்காந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரைடருக்கு சூப்பர் ரைடிங் கம்ஃபர்ட்டாக இருக்குது. எவ்வளோ தூரம் வேணாலும் உட்காந்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டு, சூப்பர் கம்ஃபர்ட். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது பெட்ரோல் ட்ரை ஆகிற கண்டிஷனில் இருக்குது. போய் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இவர் தான் என்னோடய கூட வந்தவர் கார்த்தின்ட்டு அப்படியே போக வேண்டியது தான். ரைடிங்கெல்லாம் இனி சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ என்ன மழை துளி வந்துட்டுருக்கிறதுனால மழையில் சிக்காமல் போகணும் அப்படிங்கிறது ஒரு இதில் போயிட்டுருக்குறோம். ஆனால் மழை வந்துருச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணி போகணுங்கிற ஒரு இதில் இருக்குது. ஏன்னா இந்த வெயில் இங்கே இனி மழை துளிகளும் விழுந்துட்டுருக்குது. வெயில்லையே மழை துளியும் விழுந்துட்டுருக்கு. இதில் ரெயின் கோட்டு போட்டு ஓட்டுறதுக்கு நான் விருப்பமே படலை. அதனால் சீக்கிரமாக இந்த இடத்த காலி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வண்டியை ரேஸ் பண்ணி, அதுவும் 100, அதாவது வண்டி டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுங்கிறது இப்போ தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஈஸியாக 100 டச் பண்ணுது. ஆனால் 100க்கு மேலே போக மாட்டேங்குது. ஏதாவது ராயல் என்ஃபீல்டு இதில் வந்துட்டு அது லாக் பண்ணி வச்சுருக்காங்களோ என்னென்னு தெரியல. இனி 100க்கு மேலே போக மாட்டேங்குது. 100க்கு மேலே போச்சுன்னா சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த இந்த ரைடில் வந்துட்டு 100க்கு மேலே வண்டி மூவ் ஆகவே மாட்டேங்குது. இப்போ திரும்பி போகிற வழியிலேயே ஒரு தண்டப்பாலம் வந்திருக்குது. ஆனால் இந்த தண்டவாளத்தில் ட்ரெயின் இல்லை. ஆனால் இது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ட்ரெயின் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அது ஒரு வீடியோவே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். அதனால் அது வெயிட் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் நாள் போய் அந்த வீடியோ இது பண்ணலாம். அடுத்த வீடியோவாக ரிலீஸ் பண்ணாலும் தப்பில்லை. அதனால் மழை வந்து மழை துளிகள் விழுந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் கோயிலுக்கு போகும்போதே மழை துளி இருந்துச்சு. நீ போகிற வழியில் நீ சாப்பிட்டாச்சு, நீ அப்படியே அடித்து பிடிச்சி போக வேண்டியது தான். ஆனால் 2 பேரால் ஒரே டைமில் உட்காந்து ஓட்ட முடியாதுங்கிறதுனால மாற்றி உட்காந்து ஓட்ட போகிறோம். அதனால் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி பெட்ரோல் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இனி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இனி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சேனலுக்கு.